யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 3ஆம் அதிகாரத்திலே இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவம் என்ன என்று சொல்லி பார்த்தால், மோசே மரித்த பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானான் நோக்கி செல்லுகிற பாதையிலே நடத்தி செல்லுகிறார். இதெல்லாம் நம்ம எல்லாரும் அறிந்த சத்தியம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே 400 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தவர்களை பார்வோன் கையிலிருந்து மீட்டு 40 ஆண்டுகள் வனாந்திர பாதையிலே நடத்தி, இப்போ அந்த யோர்தானை தாண்டின உடனே கானான், ரொம்ப அந்த கானானை சுதந்திரிக்கிற மிக நெருக்கமான இடம் வந்துருச்சு. இதை தாண்டிட்டா அடுத்தது கானான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட 40 ஆண்டுகள் நடந்து 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 வந்து எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற அந்த கானானை அடைய போகிறது. நாமும் இந்த நாட்களிலே அப்படித்தான் இருக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த கடைசி காலங்கள் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருக்கமாயிருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிற பரம கானான் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலம்தான். இப்போ கொஞ்ச நாளா அடிக்கடி செய்தி வருது, 2029 பூமி அழிஞ்சிரும், 32 அழிஞ்சிரும். இதெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்றது. ஏனென்றால் பலவிதமான இயற்கை சீற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பயங்கரமான கொடிய காலத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொலை கொள்ளை பயங்கரமா நடக்குது. எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், வெள்ளம், நிலச்சரிவுகள், ஜனங்கள் சத்தமிட்டு கத்துகிறதெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் நாம் வசிக்கிற பகுதிகள் எந்த பிரச்சனை இல்லாமல் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். ஆனால் இந்த உலகத்தின் முடிவு நாட்கள் சமீபமாய் கொண்டு இருக்கிறது என்பது மாத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிகிறது. அவ்வளவு நெருக்கமான ஒரு ஆண்டவருடைய வருகைக்கு அருகாமையிலே நாம் இருக்கிறோம். மிகவும் ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து இந்த பூமியிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த பகுதியை நீங்கள் யோசுவா 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இப்பொழுது மோசேயின் காலத்துக்கு பிறகு யோசுவா அவர்களை வழிநடத்தி போகிறான். இப்போ அவங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. ரொம்ப பக்கத்துல, அந்த யோர்தானை கடந்து விட்டால் கானான். இப்பொழுது யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த சம்பவத்தை நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, முதலாவது அந்த சங்கீதம் 33:9 அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ இந்த வார்த்தைகள் எனக்கு இந்த பகுதியிலே வந்ததை நான் பார்த்தேன். எங்க கட்டளை என்ற வார்த்தை எங்கு வருகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்திலே வருகிறது. வாசிப்போம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். பாருங்கள், இங்கு ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவின் மூலமாய் வெளிப்படுகிறது. என்னன்னு சொல்லுகிறார்? நீ கட்டளையிடுவாயாக. கட்டளை யோசுவா ஒரு கட்டளையை, ஆண்டவருடைய வார்த்தையை கட்டளையாக சொல்கிறார். என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 13ஆம் வசனம், சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். நிற்கும், கட்டளையிட நிற்கும். இந்த பகுதியை நான் வாசித்த உடனே கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். ஜோர்டான் அப்படின்னு பார்த்தா பாப்புலாரிட்டின்னு அப்படின்னு அர்த்தம் வந்துச்சு. நான் பார்த்தேன். நம்ம வாழ்க்கையில் சில வேளைகளில் நமக்கு சில ஜோர்டான் தலையாக நிற்கிறது. இந்த ஜோர்டானை கடந்துட்டா, யோர்தானை கடந்து விட்டால் நமக்கு அடுத்தது என்னது? ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஆனால் இந்த யோர்தான் எப்படிப்பட்டது என்று சொல்லி நீங்கள் பார்த்தால், நீங்கள் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பாருங்க,
இது கரை புரண்டு ஓடுகிற ஒரு யோர்தானாம். யோர்தான் எப்படி இருக்குமாம்? கவனிங்க, இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுமாம். கரை புரண்டு ஓடும். இந்த யோர்தானை கரை புரண்டு ஓடுகிறதை நாம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குது, எதற்கு நாம் சொல்லலாம்? இது ஒரு நதி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் கரை புரண்டு ஓடுகிறது. இதை தாண்டிடணும், இதை தாண்டணும். இதான் நமக்கு யோர்தான் போல இருக்கிறது. பக்தன் யோபு சொல்லுகிறார் பாருங்க, புரண்டு போகிற காரியத்தை, புரண்டு போகுதல், யோர்தான் போல புரண்டு போகிற காரியம் என்ன? என் கதறல்கள். நன்றாய் கவனிங்கள், கதறுதலை எங்கு என்ன எழுதுகிறார்? புரண்டு போகிற ஒரு நதியை போல, வெள்ளம் போல, பெரும் வெள்ளம் போல புரண்டு போகிற ஒரு கதறல். கதறல்னா என்ன? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஏக்கத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்? கதறுகிறோம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு ஏக்கம், ஒரு கதறல் இருக்கு. இருக்கா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு இருக்குது? கையை உயர்த்தி காட்டுங்க. சில கதறல் இருக்குது. தாவீது கிட்ட ஒரு கதறல் இருந்தது. என்ன கதறல்? 42 சங்கீதம் 1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சியா இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு கதறல் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, அந்த மான் எப்படி நீரோடைகளை வாஞ்சிக்குதோ அதை போல நான் உம்மை எப்படியாவது பார்க்கணும், உமக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கதறல். சிலருக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே கதறல், இன்னும் உமக்கு சாட்சியா இருக்கணும்ப்பா, எந்த இடத்துல நான் பாவத்தில் விழுந்துடக்கூடாது, உங்களுடைய சத்தியத்தை விட்டு விலகிடக்கூடாது, உங்களுடைய வேதத்தை விட்டு விலகிடக்கூடாது, உமக்கு நான் ஒரு நல்ல சாட்சியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கதறல். இது எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒன்று. நமக்கு அதுதான் முக்கியம். இன்றைக்கு நம்முடைய ஆராதனையில அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். ஆகவே அருமையானவர்களே, இந்த இயேசுவின் நாமம் நம்ம எல்லாருடைய கதறல் எதற்காக இருக்கணும்? ஆண்டவருக்காக அந்த கதறல் இருக்கணும். அடுத்த ஒரு கதறல் என்ன? நமக்குள் இருக்கிற சில தேவைகளுக்காய் கதறுவோம். சில எல்லாருடைய உள்ளத்துக்களும், ஐயோ என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டால் நல்லா இருக்குமே, என்னுடைய பெற்றோர், நான் பெற்ற இந்த ரட்சிப்பை என் பெற்றோர் பெற்றிருந்தால் நன்றாயிருக்குமே, ஐயோ என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலையே, எப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு நான் கணவன் மனைவியா அழைத்துக்கு வருவேன் அப்படிங்கிற ஒரு கதறல் இருக்கும். சில கதறல் நம்ம குடும்பத்தில் நமக்கு இன்னும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், நான் ஆண்டவரை நல்லா தேடுறேன், இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்குமே. அல்லது வீட்டில் சில கஷ்டங்கள், ஐயோ கடன் பிரச்சனை, அல்லது பலவிதமான வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, இதற்காக நாம் கதறுகிறோம். இங்கு யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கதறல். என்ன கதறல்? அவர் நன்றாய் வாழ்ந்தவர் இப்பொழுது திடீரென்று எல்லாவற்றையும் இழந்து, சுகத்தை இழந்து, சொத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து இருக்கிறார். இப்போ அவர் கதறுகிறார். அந்த கதறையில எப்படி எழுதுகிறார்? வெள்ளம் போல புரண்டு. பாருங்க, அது என்ன வாசிக்கிறோம்? என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறல் வெள்ளம் போல் புரண்டு, கதறல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. இன்றைக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். இங்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பதாய் யோர்தானை போல கதறுகிற ஒரு யோர்தான் உங்களுக்கு முன்பதாக புரண்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை, இந்த கதறல் நிற்குமா? இந்த யோர்தான் நிற்குமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கதறல், இந்த ஏக்கம், இந்த விண்ணப்பம், இந்த கண்ணீர், பெருவெள்ளம் போல கதறிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, யோர்தான் போல கரை புரண்டு போய்கொண்டிருக்கிறவளா, இது நிற்குமா என்றால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நிற்கும். ஆமென். எப்பொழுது? கர்த்தர் கட்டளையிட நிற்கும். அப்ப இந்த பகுதி யோசுவா 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். சீக்கிரமாக நான் இந்த பகுதியை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்திலே நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. shall stand அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே shall stand, நிற்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் 16ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர், பாருங்கள், மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று. ஆங்கில வேதாகமத்திலே stood, stand, stood, நிற்கும் என்று சொல்லப்பட்டது. இங்க என்ன பண்ணினது? நின்றது. ஒரு ஆமென் சொல்றீங்களா? இது எங்கிருந்து வர்ற தண்ணீர்?
மேல இருந்து தண்ணீர் வருகிறது, கீழே கரை புரண்டு ஓடுகிறது. இது சாத்தியம் இல்லை. இது என்னதல்ல? மேல இருந்து தண்ணி என்ன செய்துட்டு இருக்குது? கவனிக்கிறீங்களா? மேல இருந்து வேகமா தண்ணி வருது, கீழே கரை புரண்டு ஓடுது. இது நிற்குமா? இப்ப இதை கடந்தா கானான், இதை கடந்த ஆசீர்வாதம். கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் கர்த்தருடைய மனிதன் யோசுவா சொல்லுகிறான், கர்த்தர் சொல்றாரு, அது நிற்கும். அது என்ன பண்ணணும்? நிற்கும். அப்புறம் நீங்க இந்த 16ஆம் வசனத்துல நின்றது பார்க்கிறோம். நின்றது, மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்றது. எப்படி நின்றதாம்? சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஒரு குவியலாய் குவிஞ்சிச்சு. இதெல்லாம் என்னது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். இயற்கைக்கு கவனிக்கிறீங்களா? இப்ப தண்ணி ஓடி வந்த தண்ணீர் என்ன செய்கிறது? அப்படியே இந்த பக்கம் ஒரு குவியலா நின்றுச்சாமா, இந்த பக்கம் ஒரு குவியலா நின்றுச்சு, இடையில ஒரு வழி வந்துருச்சு. என்ன பாஸ்டர் காலையிலே கதை விடுறீங்க அப்படின்றாதீங்க. இதெல்லாம் நடந்த சம்பவம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் நடக்கும். அப்போ இப்படிப்பட்ட அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், ஒரு 3 காரியம் நாம் செய்ய வேண்டும். நாம் கவனிக்க வேண்டிய 3 காரியம். ஒன்று, இந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தால், முதலாவது 7ஆம் வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி பேசுகிற வார்த்தை. அப்ப இதுல என்ன? கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்போ நான் இதுல அறிந்து கொள்கிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஆமென். உங்க வாழ்க்கையில இருக்கிற கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான் நிற்க வேண்டும் என்றால், பேசும் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பொதுவா 6 நாள் கர்த்தர் சத்தத்தை கேட்கிறோமோ இல்லையோ தெரியல. மனுஷ சத்தத்தை ஏராளம் கேட்கிறோம். விதவிதமான ஃப்ரெண்ட்ஸ், விதவிதமான உலகத்துக்குள்ள போயிட்டா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா வெளியே போனோடனே வேற சத்தம்லாம் கேட்குது, காதுல விழுகுது. அப்போ இந்த கொஞ்ச மணி நேரத்துக்குள்ள, இந்த கொஞ்ச நேரம் சத்தத்தை கேட்கறதுக்குள்ள எத்தனை டிஸ்டர்ப் நல்லா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க தூக்கம் வந்துருது. தூக்கம் என்ன பண்ணிடுது? தூங்குனா என்ன பண்ண போகாது? என்ன வராது? சத்தம் காதுக்குள்ள போகாது. அப்பதான் தூக்கத்தை என்ன பண்ணணும்? கொஞ்சம் விரட்டி விட்டுணும். இது நல்ல சொகுசா தூங்குற இடம் மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும்? தூக்கம் தடையா இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் தான் வர்றது, லேட்டா வரும் சில நேரங்கள்ல. கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம தூங்கிடக்கூடாது. வசனத்தை கேட்கணும், கர்த்தர் சத்தத்தை கேட்கணும். இந்த சத்தம் உள்ள போயிடுச்சுன்னா 29ஆம் சங்கீதம், கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. 28 29 வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது? 29:3 29 கர்த்தருடைய வசனத்திலிருந்து, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. நிறைய அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய the voice of the Lord, கர்த்தரின் சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தரின் சத்தத்தை நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். அதுக்கு தானே வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரின் சத்தத்தை கேட்க வந்தவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த சத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையை, கர்த்தருடைய வார்த்தை. அப்போ மோசே யோசுவாவை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். யோசுவா அந்த சத்தத்தை கேட்கிறார். அப்ப இங்க ரொம்ப முக்கியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அதை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். 9ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேளுங்கள். இப்போ அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், கரை புரண்டு ஓடும் யோர்தான் நிற்க வேண்டும் என்றால், முதலாவது எதை கேட்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போ கேட்டாதான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம ஆலயத்திற்கு எதுக்கு வர்றோம் தெரியுங்களா? இன்னைக்கு ஏதாவது வார்த்தை கிடைக்காதா? இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா? நம்ம எதை எடுத்துக்கொள்கிறோமோ, கர்த்தருடைய வார்த்தையாய் இதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு தேவை,
இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதை எடுத்துக்கொள்கிறீர்களோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அப்போ இங்க சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அப்போ என்னது? கேட்கும் பொழுது என்ன வரும்? விசுவாசம் வரும். கர்த்தருடைய வார்த்தையில் என்ன வரும்? விசுவாசம் வரும். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இந்த வசனம் சொல்லுகிறது, அதனால் கேள்வியினால் என்ன வரும்? விசுவாசம் வரும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் வரும். ரொம்ப அருமையான வார்த்தைகள். இதை நாம் கேட்க வேண்டும். இரண்டாவது குறிப்பு, இந்த பகுதியில் நாம் பார்க்கிற இரண்டாவது குறிப்பு என்ன? வாசிப்போம். 11ஆம் வசனம். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவுடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. சரி, இரண்டாவது இந்த பகுதியிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருடைய வார்த்தை, இரண்டாவது உடன்படிக்கை பெட்டி. எல்லாரும் சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டி. இது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டியை மோசேயின் மூலமாக உருவாக்கும்படி சொன்னார். அது மிகவும் அழகாக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டது. அதை குறித்து யாத்ராம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தால் அதை பேசுவதற்கு நேரம் இல்லை. அந்த பெட்டியை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அது அந்த பொன்னால் செய்யப்பட்ட பெட்டி. அதற்குள்ளாக என்ன இருக்கிறது? ஆரோனின் துளிர்த்த கோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், கற்பனைகள், இவைகள் எல்லாமே இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த பெட்டி எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? அந்த நாட்களிலே யுத்தத்திற்கு போகும்பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போவாரலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 4:3. பாருங்கள், கர்த்தருடைய பெட்டி நமக்கு வரும்பொழுது பகைஞர் கையிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். வெற்றி கிடைக்கிறது. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு யுத்தம் வரும் பொழுது கர்த்தருடைய பெட்டியை முன்னால கொண்டு போவாங்க. அது வந்துருச்சுன்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி. நன்றாய் கவனிங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இரண்டாவது எது தேவை என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவை என்று சொன்னேன். இரண்டாவது உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாய் இருப்பது என்ன அப்படின்னா மன்னா. அதுதான் வேத வசனம். அது ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம ஆலயத்தில் ஆண்டவருடைய கிருபையினால அனுதினமும் மன்னா கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு அனுதினமும் மன்னா காலையிலே கிடைத்தது. அது போல நம்ம சபையில தினந்தோறும் காலையில ஆராதனை இருக்குது. வசனம் டெய்லி இருக்குது. நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அதை நீங்க உட்கொண்டால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம். இரண்டாவது அங்க என்ன இருக்கிறது? அந்த உடன்படிக்கை பெட்டியிலே மன்னா, கற்பனை, இதெல்லாம் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? யோசுவா சொல்லுகிறாரு. ஆண்டவர் சொன்னதை தான் சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தை, இரண்டாவது உடன்படிக்கை பெட்டி. நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். பாருங்கள், அதை அவர்கள் கொண்டு போகணும். மூணாவது இங்கே யாரு போடப்பட்டிருக்கிறது? 13ஆம் வசனம். கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். மூன்றாவது இங்கு நமக்கு முதல் சொன்னேன் கர்த்தருடைய வார்த்தை, இரண்டாவது கர்த்தருடைய பெட்டி, மூணாவது ஆசாரியன். ஆசாரியர்கள் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இப்போ அவங்க இந்த பெட்டியை சுமந்துட்டு அந்த எங்க போகணுமாமா? யோர்தானுக்குள்ள, கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்ல அவங்க என்ன செய்யணுமாமா? காலை வைக்கணும். இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. உங்க வாழ்க்கையில கரை புரண்டு போகிற கதறல் நிற்க வேண்டும் என்றால், கரை புரண்டு போகிற யோர்தானை போல கரை புரண்டு போகிற கதறல் நிற்க வேண்டும் என்றால், நீங்க கர்த்தருடைய வார்த்தையோடு தேவனுடைய பெட்டியை சுமந்துட்டு என்ன பண்ணணும்? யோர்தான்ல காலை வைக்கணும். இங்கு ஆண்டவர் யாரு கட்டளை கொடுக்கிறார்? ஆசாரியர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆசாரியர்கள் சொல்லலாம், இந்த கரை புரண்டு ஓடுறதுல காலை வைக்கிறதுக்கு நானா மாட்டினேன், நாங்க காலை வைக்கணும், நாங்க வலிக்கிட்டு போயிட்டோம்னா என்ன ஆகுறது? இல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீங்க காலை வச்சா அங்க அற்புதம் நடக்கும். ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆசாரியர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். பெட்டியை தூக்கிட்டு அந்த ஆசாரியர்கள் அப்படியே யோர்தான்ல காலை வைக்கிறாங்க. என்ன நடந்தது பாருங்க. காலை வைத்த உடனே மேலே இருந்து ஓடி இருக்கிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். இது என்ன செய்தது? நிற்கும். மேல இருந்து வர்ற தண்ணீர் நிற்குமாமா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில இது ஆண்டவருடைய கட்டளை.
நிற்கும் என்று சொல்வது ஆண்டவருடைய கட்டளை. இந்த கட்டளையை நீங்கள் பிரயோகப்படுத்தி, அப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இதெல்லாம் ஆசாரியர்கள் தானே செய்யணும், நாங்க இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யாரை பார்த்து எழுதுகிறார்? அங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், நீங்கள் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க நிற்கிற ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரிய பட்டம் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கு தான் இருந்தது. இப்ப அப்படி இல்லை, இப்ப நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள். ஆமென். எத்தனை பேர் நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்களுக்குள்ள வல்லமை இருக்குதா? உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கா? இருக்குது. ஆண்டவர் சொல்ற, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் தருவேன். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. எல்லாம் பாஸ்டர் மூலம் தான் நடக்கும் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கரை புரண்டு ஓடுகிற உங்கள் கதறல்கள் நிற்க வேண்டுமா? நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தின்படி எப்படி அன்றைக்கு ஆசாரியர்கள் அந்த யோர்தானில் கால்களை வைத்தார்களோ, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து நீங்க அந்த பிரச்சனையை நீங்க கீழ்ப்படிந்து நின்னு பாருங்க, அது நிற்கும். அது மேல இருந்து ஓடி வந்தாலும் சரி, கரை புரண்டு ஓடி வந்தாலும் சரி, நீங்க கால்கள் பட்ட உடனே நிற்கும். ஹல்லேலூயா. அப்ப இங்க 3வது காரியம் என்ன தெரியுமா? அந்த ஆசாரியர்கள் அவர்கள் கீழ்ப்படிந்து செயல்பட்டார்கள். கீழ்ப்படிதலோடு கூட காணப்படுகிற கிரியை. 3வது என்ன தெரியுங்களா? நாம் கேட்கிற வசனத்தை கீழ்ப்படிதலோடு கூட கிரியையிலே நடப்பிக்க வேண்டும். விசுவாசம் என்ன? விசுவாசம் என்பது எதில் இருக்க வேண்டும்? கிரியையில் இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்க விசுவாசிக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு பல பிரச்சனை போராட்டம் இருக்குது. இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்டுட்டு நீங்க போய், என் ஆண்டவரால் நான் விசுவாசிக்கிறேன், அது நிற்பதாக நான் விசுவாசிக்கிற விசுவாசத்தை பயன்படுத்தி நீங்க செய்து பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார், நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன கட்டளை நிற்கும், நின்றது. நிற்கும், நின்றது. அதை தான் நாம் பார்க்கிறோம். மேல இருந்து வர்ற தண்ணீர் ஆச்சரியமாய் குவியலாய் நின்றது. இப்பொழுது அவர்கள் எல்லாரும் உலர்ந்த தரையின் வழியாய், கடைசி வசனத்தை வாசிப்போம் பாருங்க. அதனுடைய மிராக்கிள் என்ன, அற்புதம் என்ன? உலர்ந்த தரை வழியாய் எல்லாரும் நடந்து போனார்கள். உங்கள் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கரை புரண்டு போகிற பிரச்சனையை நிற்க வைக்கிற தேவன்.